ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளுக்கு காங்கிரஸ் பொறுப்பேற்காது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய இப்ப தேர்தலில் போட்டியிட்டு தோற்று போனார் செல்லகுமார். அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, திமுக ஆட்சி மீது இருந்த அதிருப்தி தான் காங்கிரஸ் தோல்விக்கும் காரணம் அப்படின்னு. 23 தொகுதிகளில் தோற்று போனதுக்கு அதிருப்தி காரணம், 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றதுக்கு காங்கிரஸோட செல்வாக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறதுல ஒரு பொருள் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவ்வளவு அதிருப்தி திமுக ஆட்சி மேல் இருக்குன்னா கூட்டணி கட்சி என்ற முறையில் அதை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு வந்து காங்கிரஸுக்கு இருந்தது. அப்ப இவங்க தன்னுடைய கடமையிலிருந்து தவறிட்டாங்களா? அதுக்கப்புறம் நெகோசியேட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவ்வளவு அதிருப்தி இருந்ததா முதலே உணர்ந்திருந்தாங்கன்னா எதுக்கு எங்களுக்கு இன்னும் சீட்டு ஜாஸ்தியா கொடுங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க, இப்படி எல்லாம் எதுக்கு நெகோசியேட் பண்ணாங்க? இவங்க தான் மக்கள் அதிருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக வேண்டியதானே. சரி, இது வந்து அரசியல் வந்து ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஏதாவது சால்ஜாப் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இதை ரொம்ப சீரியஸா நம்ம பேசக்கூட வேண்டியதில்லை. இப்படிதான் பேசுவாங்க அவங்கிறது தெரிஞ்சதுதான். பட் அவங்க வந்து பொதுவாக சொல்ற சில விஷயங்கள் அவங்கன்னு இல்லை. இப்ப அவர் பேசுனதுக்கு அப்புறம் அல்லது அதுக்கு முன்னால இளைஞர் அணி, திமுக இளைஞர் அணியில தீர்மானம் போட்டிருக்கிறாங்க காங்கிரஸுக்கு எதிராக. அவங்க முதுகில குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியில இருந்துட்டு தேர்தலுக்கு பிறகு அந்த அணியிலிருந்து மாறி போனால் அதுக்கு முதுகில குத்திட்டு போறதுன்னு பொருளா அப்படின்ற கேள்வியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது வருது. திமுகவுக்கு இப்ப செய்திருக்கிற முதுகுல குத்துறதுதான், சந்தேகமே இல்லாம முதுகுல குத்துறதுதான். கூட்டணி முதல்ல வந்து வெளியில போயிருந்தாங்கன்னா அது வேற விஷயம். தேர்தலுக்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா, அல்லது தேர்தலுக்கு பின்னாடி போறதுன்னா, இப்ப மத்தவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, இந்த ஆட்சி கவுந்துடக்கூடாது, இந்த ஆட்சி அமையாம போயிடக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வந்துடும், அது நம்ம எல்லாருக்குமே இடைஞ்சல், அதனால நாங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னாங்கல்ல. அதே மாதிரி இவங்களும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி போயிருந்தா அதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது தான். இவர்கிட்ட ஸ்டாலின் சொல்லிட்டு போயிருந்தா, அது எதுவுமே இல்லாம இல்லைங்க நாங்க வந்து கூட்டணி மாத்திக்க போறோம் அப்படின்னா கர்ட்சிக்காக வேண்டி அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். அதை கூட சொல்லாம போனாங்க அப்படிங்கறது திமுகவுடைய வருத்தம். அந்த வெளியில இருந்து ஆதரவுங்கிறது முதல்ல சொல்லும் போது இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் சார். எனக்கு அதுக்கப்புறம் சந்தேகம் வருது. அதாவது முதல்ல வந்து 118ஓட வந்துருங்க. இவங்க செய்த டெக்னிக்கல் தப்புனால, விஜய் செய்த ஒரு டெக்னிக்கலான தப்பு காரணமாக அவர் 118ன்னு கேட்க தொடங்கிட்டாரு. அதுக்கப்புறம் 118 காட்டுறதுக்காக வெளியில இருந்து ஆதரவுன்னு சில கட்சிகள் சொல்றாங்க. இப்போ 118 அப்படின்ற லெவல்ல அவர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிட்டாச்சு, பதவி ஏற்றாச்சு, நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிஞ்சாச்சு. இனி 6 மாதத்திற்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இனிமேலும் வெளியில் இருந்து ஆதரவுன்னு தொடர வேண்டிய அவசியம் என்ன? உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சின்னு எதுவும் வரப்போறது இல்லை. பாஜக மறைமுகமாக ஆட்சி செலுத்த போறது இல்லை. அதாவது குடியரசுத் தலைவர் மூலமாக, ஆளுநர் மூலமாக அவங்க மறைமுகமான ஆட்சி செலுத்த போறாங்க. ஆனா அது விஜய் மூலமாகத்தான். அதுக்குதான் இவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்க போறாங்களா? இனிமேல் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்றதுல கூட என்ன பொருள் இருக்கு அப்படின்னு கேக்குறேன். இல்ல, ஏன் பொருள் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அதாவது இவர் வந்து 6 மாசத்துக்கு கவலை இல்லைங்கிற அர்த்தத்துல சொல்றீங்களா? 6 மாசத்துக்கு கவலை இல்லை, ரைட். அந்த விதத்துல அதுக்கு மேல இல்ல, வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு இந்த 6 மாசத்துக்குள்ள இல்ல நாங்க திரும்பி போறோம்னு சொல்றது என்ன நாகரீகமா இருக்கும் சார்? நீங்க இந்த குடியரசு கவர்னர் ஆட்சி வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் நீங்க போய் ஆதரவு கொடுக்குறீங்க. இப்போ 6 மாசத்துக்கு கவர்னர் ஆட்சி வராது. ஆனா இவங்க வந்து வெளியில போயிட்டாங்கன்னா கவர்னர் மறுபடியும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு மெஜாரிட்டி நீங்க ஹவுஸ்ல ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, அவன் மறுபடியும் ப்ரூவ் பண்ண முடியாம போனா பிரசிடென்ட் ரூல் தானே. இல்ல சார், திமுக தான் வெளியில போயிரும்ல. வாக் அவுட் தானே பண்றாங்க. அவங்க வந்து எதிராக வாக்களிச்சா தான் நீங்க சொல்ற கவலை எல்லாம் வருது. அவங்க தான் எதிராக வாக்களிக்க போறது இல்ல. அப்படி இருக்கும்போது அப்படி எதிர்பார்த்து ஒரு அரசு வந்து போகாது, வாக்களிப்பு போகாது. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க திடீர்னு நமக்கு எதிராக வாக்களிப்பாங்கிற பயம் வராதா அவங்களுக்கு? வராதா சார்? விஜய்க்கு பயம் வர்றதே புரிஞ்சுக்க முடியும் சார். சிபிஐ சிபிஎம்முக்கும் விசிகேக்கும் என்ன சார் பயம்? அதுல விசிகே போட்டுருவோம், விசிகே தான் உள்ளே போயாச்சு. இல்ல, விஜய்க்கு அப்படிப்பட்ட பயம் வருங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது
இவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவுங்கிறத தொடர்ந்து தான் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதான் அந்த பயம் பதவியே அவருக்கு வரக்கூடாது. எதிர்பார்க்காத பதவி ஆசையே இல்லாத திமுக எதிர்ப்பை மட்டுமே நோக்கமாக கொண்டு தவேகாவை ஆதரிக்கிறதுக்கு 25 பேர் வந்திருக்காங்கல்ல. அப்ப நீங்க 6 பேர் எதுக்கு 4 பேர் எதுக்காக கவலைப்படணும்? சார், ஆனால் அந்த 25 பேருக்கு வந்து சட்டப்படி பதவி நீக்கம் தான் செய்ய வேண்டியிருக்கும். அது வந்து உறுதியான ஒரு ஆதரவு கிடையாது. கவர்னரோ ஸ்பீக்கர் வந்து இல்ல அவங்கள பதவி நீக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த 25 பேருடைய ஆதரவுங்கிறது உறுதி கிடையாது. ஸ்பீக்கர் அப்படி சொல்லலைனாலும் கவர்னர் வந்து இன்டர்வியூ பண்ணி இல்ல அவங்க யாருக்கும் நான் பதவி பிரமாணம் பண்ணி அப்படித்தான் கேள்விப்படுறேன். நான் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லித்தான் கேள்விப்படுறேன். அப்ப இந்த சட்ட சிக்கல் இருந்தது அந்த 25 பேரை பத்தி. 25 பேர் அதாவது பத்தி சட்ட வெளியில சிக்கல் இருக்கு. இருந்து ஆதரவுங்கிற வரைக்கும் அது சரியான ஒரு நிலைப்பாடுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா வெளியில இருந்து ஆதரவுன்னு முதல்ல சொன்னதும் அது இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிறதும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டும்தான். அதான் அப்ப சொல்லும் போது இருந்த சூழல் வேற. இப்போ அந்த சூழல் இருக்குதா? எதுக்காக இன்னும் அதை வந்து வெளியில இருந்து ஆதரவுன்னு அந்த இல்லை ஆட்சியை தாங்கி பிடிக்கிற வேலையே செய்யணும் அவங்க அப்படிங்கிற கேள்விதான் அது. இல்ல ஆட்சியை ஒண்ணு தாங்கி பிடிக்கல சார். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும்போது கிரிட்டிசைஸ் பண்ணத்தானே செய்யறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து. இப்ப இதுல வந்து வந்தே மாதரம் வந்து 3வது பண்ணது முதல்ல அப்ஜெக்ட் பண்ணது கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தானே உறக்க குரல் எழுப்புறது. அதனால அவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவுங்கிறது வந்து கண்டிஷனல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தான் இருக்காங்க. சிஎம் விளக்கம் சொன்னாரு ஒன்றிய அரசு விழாக்கள்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதோட அதற்கு மோடி வைக்கிற வேலையையும் அவங்கதான் செய்யறாங்க. மார்க்சிஸ்ட் யாராவது சொல்லிருக்காங்களா? ஆமா ஆமா அப்படி சொன்னது தவறுதான். ஏன்னா இது முதல்ல ஒன்றிய அரசு விழாவே கிடையாது. இது எத்தனை தான் திருப்பி சொல்றது? ஒன்றிய அரசினுடைய புரோட்டோகால்னு அவங்க அனுப்பியிருக்கிறாங்க கவர்னர் விழால அப்படின்ற மாதிரி அதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் போகுது. நாங்க சொல்லி பார்த்துட்டோம் அவங்க கேட்கல அப்படின்னு சிஎம் சொல்றாரு அப்படின்னு சிஎம் விளக்கத்தை ஏற்கிறாங்களோ இல்லையோ அத சிஎம் விளக்கம் சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க. அதோட நிறுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இல்ல உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஓப்பனா வந்து விசிக மாதிரி சப்போர்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி சார் அவங்க என்ன இல்ல முதல்ல சொன்ன சூழல் இப்ப இருக்குதான்னு கேக்குறேன். அப்போ வந்து 118 கவர்னர் காட்டுறதுக்காக கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு நீங்க சொன்ன காரணங்கள் இப்போ வந்து மாறி போச்சு. இல்ல இப்ப நான் நினைக்கல மாறி போச்சு. நீங்க சொல்றீங்க அப்படி. அந்த 25 பேர் சப்போர்ட்ங்கிறது அஷ்யூர்டு இல்ல. அந்த 25 பேரை பத்தி கூடிய சீக்கிரம் கோர்ட்ல வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். அந்த 25 பேர் இனிமே இதுல வந்து டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் அவங்க வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு கூட கோர்ட் உத்தரவு பிறப்பிக்கலாம். இட் இஸ் நாட் an assured one அந்த சப்போர்ட். அப்படி இருக்கும்போது வெளியில இருந்து ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுல வந்து தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி சார், நீங்க சூழ்நிலை மாறி போனதா நான் நினைக்கல. நீங்க மாறி போனதாக நினைக்கல. ஆனா அரசியல் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லா மாறுதல்களையும் கணக்குல எடுத்துட்டு ஒரு நிரந்தரமான வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு அன்கண்டிஷனல் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது சார். வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லும் போதே அது அன்கண்டிஷனல் கிடையாதுன்னு தான் சார் அர்த்தம். வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொல்லும் பொழுதே அது அன்கண்டிஷனல் கிடையாது அப்படின்னு தான் அர்த்தம். அரசை காப்பாத்துறதுக்காக தான் நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுத்தோம். அது அவங்களே சொல்லிட்டாங்க. சொல்லும் போதே என்னன்னைக்கு உனக்கு ஆதரவுங்கிற அர்த்தம் கிடையாது. அவங்க கொடுக்க போறாங்களா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா வெளியிலிருந்து ஆதரவுங்கிறது அன்கண்டிஷனல் கிடையாது. இது கிடையாது, கண்டிஷனல் தான். சரி சார், சரி, ஓகே சார். இப்போ ஆட்சியில பங்கேற்றதுக்கு அப்புறம் கடுமையான விமர்சனங்கள் சோசியல் மீடியால வந்ததுக்கு பிறகு அல்லது வெளியில அரசியல் கட்சிகள் தம்மிருந்தும் வர தொடங்கியதற்கு பிறகு நேற்று வந்து திருமாவளவன் ஒரு மிகுந்த மன வருத்தத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரஸை பார்த்து பேசுறாரு. ஆட்சியில பங்கேற்கிறதுக்கு நாங்க எடுத்த முடிவுல எந்த சுயநலமும் இல்லை, பதவி ஆசையும் இல்லை, அந்த காரணங்களுக்காக நாங்க ஏற்கல. கட்சியில தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து ஆட்சியில் பங்கேற்பது இல்லைதான். இருந்தாலும் நான் ஒரு கட்சியை நடத்துறேன், கட்சிக்குள்ள எல்லாருடைய கருத்தையும் கேட்டு நடத்துறேன். என்னுடைய விருப்பத்தை அங்க இம்போஸ் பண்ண முடியாது. அதுல பெரும்பாலான குரல் வந்து ஆட்சியில பங்கேற்க வேண்டும்னு இருக்கும்போது எடுத்த முடிவு தான் அது. இது தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்த ஒரு நெருக்கடி தான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இதுல கிடையாது. திமுக கூட்டணியை காப்பாற்றும் வலிமை எனக்கு இல்லை. அதனால அதுல இருந்து ஒவ்வொருவரா போறாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய முடிவுகள்ல நான் எப்படி தலையிட முடியும்? கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய முடிவுகள்ல நான் எப்படி தலையிட முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு.
இது ஸ்டாலின் உதயநிதிக்கு எதிரான முடிவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதுல எப்படி பாக்குறீங்க சார்? விவரம் தெரியாதவங்ககிட்ட பேசுற மாதிரி பேசுறாருன்னு பாக்குறேன். அதாவது கூட்டணி அரசு அமைச்சிருக்கிறாரு விஜய், அதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லையே. தனி பெரும்பான்மையோட அவர் மட்டும் ஆட்சி அமைக்கல, கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கு. கூட்டணி அரசு இது. இந்த கூட்டணி அரசுல போய் திருமாவளவனுடைய கட்சி சேர்ந்துருச்சுன்னா அது அந்த கூட்டணியில ஒரு அங்கம் தான். இது வேற மாதிரி பேசல அர்த்தமே கிடையாது. நான் ஸ்டாலின் பெர்மிஷன் வாங்கினேன்னு சொல்லுங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா மத்தபடி நாங்க இன்னொன்னு சொல்றாரு தலைவர், நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைச்சேன் அரசுல அங்க வைக்க கூடாது, கட்சியில பெரும்பான்மையோர் விரும்பினாங்க அப்படின்னா, இப்ப கட்சியில பெரும்பான்மையோர் விரும்பும் போது எஸ் கட்சியுடைய உள்ச்சி கட்சி ஜனநாயகம் ரொம்ப முக்கியம். அப்ப இவர் காரணங்களை சொன்னாரா, எதுக்காக நம்ம சேரக்கூடாதுங்கிற காரணத்தை சொன்னாரா? நமக்கு இன்னைக்கு மிக பலமாக நாம் இருக்க வேண்டியது ஒரே ஒரு திட்டத்தில் தான், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான், பிஜேபியுடைய பாசிசம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். அதுக்கு பெஸ்ட் பெட் திமுக தான். தாவேக்கா இருக்கா இல்லையான்னு இன்னைக்கு நமக்கு தெரியாது. தெரியாத பட்சத்துல அவங்க கூட நம்ம கூட்டணி வச்சுக்கிட கூடாது அப்படின்னு இவர் சொன்னாரா கட்சியில? இந்த காரணங்கள்லாம் சொன்னாரா? நமக்கு தெரியாது. அந்த காரணங்கள் சொல்லி கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். அரசியல் உணர்வு கட்சிக்குள்ள ஒரே மாதிரி எல்லாத்தையும் தலைவர்ல இருந்து கடைசி தொண்டர் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்கிறது உண்மைதான். பல்வேறு மட்டங்கள்ல இருக்குங்கிறது உண்மைதான். அவர்களை எல்லாரையும் ஒரு முடிவை நோக்கி இழுத்துட்டு போறது எல்லா கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைமைக்கும் கஷ்டமானதுதான், அதுவும் புரியுது. பட் தலைமைங்கிறதுக்கு என்ன பொருள்? எக்ஸாக்ட்லி. கட்சி தொண்டர்கள் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும்னா, இப்ப இதுல அதிமுகவில் எம்ஜிஆர் இருந்த காலத்துல அவங்க தொண்டர்கள் சொல்றதை அப்படியே எம்ஜிஆர் செய்யணும்னு சொல்லி சொன்னாருன்னா, அவர் என்ன ஒரு ராஜா ராணி படத்துல ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு கையில கத்தியோட தான் தெரியணும். அதுதான் தொண்டர் அவருடைய கட்சிக்காரங்களுக்கு ஆசை, அதையே செய்வாரு. அதனால இதெல்லாம் ஒரு பேச்சு கிடையாது. அப்ப இப்ப உள்ள முதலமைச்சரும் அவர் திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு அசால்ட் ரைபிள் எடுத்துக்கிட்டு தப்பு செய்யறவங்களை நோக்கி சுட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அவர் நிர்வாகத்துக்கு வர முடியாது. சுட்டுக்கிட்டு இருக்கணும்னு சாதாரண சொல்லக்கூடாது, டமால் டமால்னு சுட்டுக்கிட்டு இருக்கணும். அதான் ரசிகர் விரும்புறாங்க. அப்புறம் இங்க காங்கிரஸோட ரியாக்ஷனாக தேர்தல் தோல்விக்கு பின்னாலேயும் திமுக பாடம் கற்கவில்லை அப்படின்னு ராஜேஷ்குமார் அமைச்சர் அவரு சொல்றாரு. அதாவது காங்கிரஸுக்கு எதிரான குரலை எழுப்புறாங்க அப்படின்னு. தோல்விக்கு பிறகும் பாடம் கற்கவில்லைன்னா திமுகவால தான் காங்கிரஸ் ஜெயிச்சதுன்னு சொல்றத மறுத்து அவரும் சொல்றாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரியான கருத்தை IUML பேராசிரியர் காதர் மொய்தீனும் சொல்றாரு. அதற்கு மறுப்பாக திமுக சார்பாக செய்தி தொடர்பாளர் ஹபீசுல்லா கவுண்டர் பண்றாரு. நாங்க திமுக ஜெயிக்கும் போது நீங்க 3 இடத்துலயும் போட்டிட்டு எந்த இடத்துலயும் போன தடவை ஜெயிக்கல. அதுக்கு முன்னால 5 இடங்கள்ல போட்டிட்டு 2 இடங்கள்லயோ 1 இடத்துலயோ தான் நீங்க ஜெயிச்சீங்க. இப்போ மட்டும் 3ல போட்டிட்டு 2ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பேசுறீங்களே அப்படின்னு அவர் கவுண்டர் பண்றாரு. பட் அந்த என்னால நீங்க ஜெயிச்சீங்க, உங்களால நாங்க ஜெயிச்சோம் அப்படிங்கிற பேச்சு கூட்டணிக்குள்ள தேவையா சார்? அது எப்படி சேருது? இல்ல, தேவையில்லை. 2 பேரும் சேர்ந்து ஜெயிச்சாங்க. இப்ப இவரு உதயநிதி தொகுதியில முஸ்லிம்கள் பெரும்பான்மை உதயநிதிக்கு ஓட்டு போட்டாங்கிறது அவருடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனால 2 பேரும் சேர்ந்து தான் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வேற வேற கேம்புக்கு போயிட்டதுனால இவங்க இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்ல, முஸ்லிம் லீக் தனியாக போயிடுச்சு, அவங்களோட முஸ்லிம்கள் எல்லாரும் போயிட்டாங்கன்னு பொருள் இல்ல. போல ஆனா முஸ்லிம் லீக் தனியா போயிடுச்சு. முஸ்லிம் லீக் சார், முஸ்லிம் லீக்ல எமோஷனலா முஸ்லிம்கள் அவங்க தங்களை முஸ்லிம் லீகோட ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, இமோஷனலா நார்மலா. ஆனா இன்னொரு மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, எல்லாம் நமக்கு தெரியும். எல்லா தமிழனுடைய கலாச்சாரம் ஒரே இதா இருக்க முடியாது, 2ஆ பிரிஞ்சு 3ஆ பிரிஞ்சு தான் இருக்கணும். ஆனா முஸ்லிம் லீகும் நமக்கு மறந்துட வேண்டாம், கண்ணியமிகு காகிதம் இல்லத்துன்னு கலைஞரால் கண்ணியமாக அழைக்கப்பட்ட காகிதம் இல்லத்து இந்தியன் முஸ்லீம் லீகுடைய தலைவராக தான் இருந்தார். முஸ்லீம் லீக் இவங்க கூட தான் ரொம்ப நாள் இருந்தாங்க. அந்த பிணைப்பு ரொம்ப நாட்களாக இருந்தது. அது அடிப்படையில் ஒரு மைனாரிட்டி குழுமத்துக்கு மிகுந்த பாதுகாப்பு அளிப்பது யாருன்னு சொல்லி பார்த்தா அது இவங்க தான், திமுக தான். இன்னைக்கு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகள்லையுமே பெரிய கட்சிகள்லயே திமுக அளவுக்கு சப்போர்ட் பண்ணது யாருமே கிடையாது. அதனால திமுகவுடைய சப்போர்ட் நிச்சயமா முஸ்லீம் லீக்கு இருந்தது.
ஹெல்ப் பண்ணுச்சு எலெக்ஷன்ல. அதே மாதிரி முஸ்லீம் லீகுடைய இதுவும் சப்போர்ட். நீங்க சொன்னீங்க எல்லா முஸ்லீம்களும் முஸ்லீம் லீக் கூட இல்ல. ஆனா முஸ்லீம் லீக் கூட இருந்த முஸ்லீம்ஸும் வந்து திமுகவுக்கு தானே ஓட்டு போட்டாங்க போன எலெக்ஷன்ல. அது கரெக்ட். அதனால வந்து ரெண்டு பேருமே இணைந்துதான் இருக்கணும், இணைந்துதான் செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வேற வேற அணியில போயிட்டு இருந்தாலும் ரெண்டு பேருமே இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு இல்ல, அண்ணா காலத்துல கண்ணியமிகு காயிதே மில்லத் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தான் இருந்தாரு, அண்ணாவோட கூட்டணியில இருந்தாரு. ஆனா அதற்கு பிறகு IUML வந்து பிளவுகளுக்கு உள்ளானது. இந்திய தேசிய லீக்னு அப்துல் சமது பீரியட்ல பிரிந்து வந்து லத்தீப் இன்னொரு இடத்துல இருந்தாரு. அப்புறம் அதுக்கும் பிறகு அந்த கன்வென்ஷனல் கட்சிகளுக்கு எதிராக புதிதாக இஸ்லாமிய இளைஞர்கள் தமமுகன்னு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்னு ஒன்றை உருவாக்கி அதுல கொஞ்சம் அக்ரஸிவா டெவலப் ஆகி வந்தாங்க. அது அரசியல்ல பங்கேற்பதுன்னு முடிவெடுக்கும் போது மனிதநேய மக்கள் கட்சின்னு அவங்க வெளியில வந்து ஜவஹர்லால் தலைமையில அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அரசியல்ல அவங்க தலையிடவே கூடாதுங்கிற கருத்தோட தமமுகல இருந்தே பிரிந்து போய் தௌஹித் ஜமாத்னு ஒரு கட்சி இல்ல, ஒரு அமைப்பு, மார்க்க பணிகளை மட்டும்தான் நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போனாங்க. அது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்து, இந்தியன் தௌஹித் ஜமாத்னு அது இரண்டாக பிரிந்தது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக SDPIன்னு தனியாக ஒரு அமைப்பு இளைஞர்கள் மத்தியில, அதுவும் ஒரு பக்கத்துல செல்வாக்கோட வந்தது. இப்படி பல அமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் தவிரவும் சின்ன சின்ன அமைப்புகள் நிறைய இருக்குது. அதனால பழைய IUML அப்படிங்கிற பேனர் வந்து இன்றைக்கும் அதே மாதிரி வேலிடா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு சார். இல்ல, வேலிட் இல்ல. அதாவது எப்பயும் எங்க வேணாலும் நீங்க பாருங்க, ரெண்டாவது தலைமுறைன்னு வரும் பொழுது, அதாவது முதல் தலைமுறை தன்னிகர் இல்லாத அன்சேலஞ்சபிள் லீடர் ஒருத்தர் இருப்பார். அவர் கீழே உள்ள தளபதிகள் வந்து ஈக்குவலா தங்களை இன்னும் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலா நினைக்கும் போது அது யாரு பெரியவருங்கிற ஈகோ வரும் பொழுது பிரியும். அது திமுக ஆரம்பிச்சு எல்லா கட்சியிலையுமே அது நடக்கத்தான் செய்யுது. ஏன் நெடுமாறனும் குமரியானந்தனும் பெரிய இல்லையா? காமராஜர் கீழே இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகலையா? அது மாதிரி தான் எல்லாத்துலயும் அது மாதிரி தான் நடக்கும். கொள்கை அளவுல கூட டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இந்திய தேசியத்திற்கு நேர் மாறாக தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி நெடுமாறன் கட்சி தொடங்கி நடத்தினாரு இன்னைக்கு வரைக்கும். ஆமா, ஏன்னா இது மாதிரி தான் பெரியார வந்து தாக்குனாங்கன்னு சொல்லி நேற்று ஒரு இதுல முந்தா நாள் நிகழ்ச்சியில வந்து பேசிட்டு இருந்தாங்க திருமாவளவன் பத்தி. அவருடைய கட்சியில வந்து அது மாதிரி கட்டுரைகள்லாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம எதை பார்க்கணும்னா இது இருக்குல்ல, பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. அது கட்சி தனி மனிதருக்கோ குடும்பங்களுக்கோ கட்சிகளுக்கோ மதங்களுக்கோ எல்லாருக்குமே பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. இவர் அந்த பரிணாம வளர்ச்சியில மேன்மையான நிலைக்கு போய்கிட்டே இருந்தாருன்னா அதை நம்ம வரவேற்கத்தான் செய்வோம். இப்ப இவரு பெரியார் வந்து முதல்ல அவங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்து அதுக்கப்புறம் பெரியார் வந்து ஏத்துக்கிட்டாங்க, பெரியார் விருது வச்சாங்க. அடுத்து வந்து பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் உண்மையான த்ரெட் வந்து நாட்டுடைய டெமோக்ரஸிக்கு, மதச்சார்பின்மைக்கு, அதனால பெஸ்ட் பெட் வந்து திமுக கூட்டணி தான் உறுதியா நம்பினாங்க. அவங்க வளர்ந்த பாதை சரியான பாதையா இருந்துச்சு அப்படின்னு அதை நம்ம வரவேற்ற ஒழிய பாஸ்ட் என்ன தெரியுமான்னு பேசுறதுல அர்த்தம் கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசணும், அப்படியெல்லாம் வளர்ந்த நீங்க இன்னைக்கு எப்படி இங்க போய் சேர்ந்தீங்க? ஏன்னா நீங்க எந்த கொள்கையை உறுதியா சேர்ந்தீங்க அந்த கொள்கை வந்து மாறுபட்டு போய் ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கேட்கிறோம். அதே மாதிரிதான் திமுக வந்து அதிமுக வந்த பொழுது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எம்ஜிஆர் வந்து காங்கிரஸோட ஒட்டினாரு, உறவாடினாரு. ஆனா அடிப்படை கொள்கையிட அவங்களுக்கு கொள்கையே கிடையாது அவங்களுக்கு. அதனால அண்ணா திமுக என்பது அண்ணாவுடைய கொள்கை தான், அண்ணாவுடைய கொள்கை திமுகவுடைய கொள்கை. அதுல வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து இருந்தாங்க. ஆனா அவரு காலத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா இகோட்டிஸ்டிக்கல் இஷ்யூன்னு சொல்லி வரும்போது அவங்க ரொம்ப உறுதியா நின்றாங்க. தன் ஈகோ வந்து ரொம்ப பெருசு. அதனால சில சமயங்கள்ல அவங்களுடைய ஈகோவும் தமிழ்நாடு ஈகோவும் ஒன்னா இருந்தது. அது தமிழ்நாட்டுக்கு வசதியா இருந்தது. ஆனா இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து வந்தவங்ககிட்ட வந்து கொள்கையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன பெரிய கொள்கை எடப்பாடிக்கு வந்து அல்லது OPSக்கு இவங்க யாருக்குமே என்ன பெரிய கொள்கை இருக்கு? கிடையாது. அதனால வந்து எந்த பக்கம் வேணாலும் சாயலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் பத்தி நம்ம வந்து பேசத்தான் செய்வோம், கமெண்ட்ஸ் பண்ணதான் செய்வோம். அதான் வேறு கொள்கைகள் எதுவுமே கிடையாது, திமுக எதிர்ப்பு மட்டுமே தான் எங்களுடைய கொள்கைன்னு அவங்க அடிக்கடி சொல்றாங்கல்ல. அப்படி சொல்ற வரைக்கும் தவேகாவும் திமுக எதிர்ப்புல இருக்கு. அதனால அண்ணா திமுகல இருந்து தவேகாவை நோக்கி மக்கள் ஓடுறதை தவிர்க்கவே முடியாது. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் கொள்கையாக சொன்னாங்கன்னா தவேகாவை நோக்கி அண்ணா திமுகல இருந்து ஆட்கள் போறத தடுக்கவே முடியாது. அதிமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா தவேகால இருந்து அதிமுகவை நோக்கி வர்றதையும் தடுக்கவே முடியாது. அவங்க கொள்கைன்னு வேற ஏதாவது பேசணும் திமுக எதிர்ப்பை தவிர.
அந்த கொள்கையை செயல்படுத்துவதற்கு திமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்ற மாதிரி ஒரு கொள்கையை பேசுற வரைக்கும் இந்த எக்ஸோடஸ் இருக்கும். இன்னைக்கு கூட இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட ஒரு நியூஸ் போகுது, அதிமுக இருந்து முன்னாள் எம்பி வேணுகோபால் விலகிறாரு, அது எல்லாரும் ஒன்றிணையணும், ஒன்றிணையாம இருக்கிறது ரொம்ப கவலை தருகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒன்றிணையணும்னு சொல்றவங்க அவ்வளவு பேரும் கடைசியில தவைக்கால ஒன்றிணையறாங்களா திமுக ஒன்றிணையறாங்கிறாங்களா, அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு. போன 25 பேர் வந்து தாவேக்காவோட இணைய மாட்டாங்க. ஏன்னா தாவேக்கா வந்து முதுகுல குத்திருச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்பிக்கை கொடுத்து கூப்பிட்டு, அதுவும் ஏறக்குறைய விஜய் நடந்துகிட்டது அது மாதிரி தான் இருந்தது. அவங்க மட்டும் பாருங்க, எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தவர் இபிஎஸ் போய் பார்க்கல. அது நிச்சயமா ஒரு தவறு தான். இவர் வந்து அன்னைக்கு பார்க்காம இருந்தது. அடுத்த நாள் போனாரா, பிறந்த நாள் போனாரா? எனக்கு தெரிஞ்சு பத்திரிகையில் எந்த அப்படி நியூஸ் வரல, போனதா நியூஸ் வரல. அப்போ பிளவுபட்ட ஒரு கட்சியில ஒரு குடும்பத்தை மட்டும் போய் பாக்குறாரு, அந்த பிளவு ஆதரிக்கிறாரு, என்கரேஜ் பண்றாரு அப்படின்னு தான் அர்த்தமாகுது. அப்ப இவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனா கடைசியில வந்து கவர்னர் வந்து சொன்னதா கேள்விப்பட்டேன், இல்ல பதவி ஏற்கிறதுல வந்து சிக்கல் வரும், அவங்களுக்கு பதவி கொடுக்கறதுன்னு சொல்லி சொன்னதா கேள்விப்பட்டேன். இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வேற கால்குலேஷன் இருக்கு. அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, தம்பி நல்ல பையன், நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான்னு பார்த்தா இவன் என்ன காங்கிரஸோட போய் காங்கிரஸுக்கு பதவி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு எரிச்சல் வரும். ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ முற்றாக ஒழிக்க வேண்டும். ஏன்னா ஆல் இண்டியா லெவல்ல அவங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்குன்னா அது காங்கிரஸ் தான். அதை வந்து முற்றா ஒழிக்கணும். அப்போ ஒரு சின்ன இடத்துல காங்கிரஸ் வந்துச்சுன்னா கூட அது அவங்களுக்கு இடைஞ்சல் தான். தெலுங்கானால வந்து இருக்காங்க, அடுத்து வந்து இதுக்கு கேரளாவில் வந்துட்டாங்க, கர்நாடகாவில் ஏற்கனவே இருக்காங்க, இங்க மெட்ராஸ்ல வந்து அவங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து வேறுன்றார்கள் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கவலை தான். ஏன்னா பிஜேபி வந்து ரொம்ப அட்வான்ஸா திங்க் பண்றவங்க. இந்த 2 பேர்னு சொல்லி நம்ம சாதாரணமா நினைக்க முடியாது. அடுத்த எலெக்ஷன்ல தாவேக்காவோட அவங்க உறவு வச்சுக்கிட்டாங்கன்னா 30 சீட் வாங்கலாம், 40 சீட் வாங்கலாம், அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸா வரலாம் காங்கிரஸ், இப்படி எல்லாம் யோசிக்கக்கூடியவங்க. அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் தாவேக்கா கண்டினியூஸா வந்து பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா, பாப்புலரா இருந்ததுன்னா, அவங்களுடைய ஒப்பந்தம் போட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து மறுபடியும் அவங்களுக்கு வந்து குறிப்பிடத்தக்க அளவில் எம்பி வருவாங்க. இப்படிலாம் யோசிக்கிறதுனால நிச்சயமா பிஜேபிக்கு வந்து ஒரு காங்கிரஸ் வந்து இதுல மந்திரி சபை சேர்த்தது பிடிக்காது. அப்போ உடனடியா வந்து தம்பி நான் யாருன்னு தெரியிட்டுமா, மெஜாஸ் காட்டுட்டுமாங்கிற மாதிரி அந்த 25 பேர்லாம் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். குவைட் பாசிபிள். ஆனா எது எப்படியோ அவங்க வந்து தாங்கள் முதுகுல குத்தப்பட்டதை நினைப்பாங்க. அதனால தாவேக்கா பக்கம் போக மாட்டாங்க. இப்ப அவங்க தாவேக்கா பக்கம் போனாங்க, அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு மக்கள் மத்தியில? இவன் ரொம்ப ரொம்ப நல்லவன்டா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? மக்கள் வந்து நினைக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு இன்னைக்கு வந்து தாய் கழகத்துக்கு போறது தவிர வேற வழி இல்லை. அதிமுக பக்கம் போறது ஏற்கனவே அப்படிதான் சிக்னல் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ வா, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஏபிஎஸ் சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் ஒரே ஒரு செய்தி சார், மருத்துவமனைகள்ல இவங்க போற ஆய்வுகள், அதுல கிளென்லினஸ் இல்ல, அது கழிப்பறைகளை சுத்தமாக வைக்கல, வேறு பகுதிகளை சுத்தமாக வைக்கலன்னு வேற ஃபெசிலிட்டிஸை பத்தி அவங்க எதுவும் சொல்ல முடியல. இந்த தூய்மைப்படுத்துறது விஷயங்கள்ல சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி மருத்துவமனைகள்ல போதாமை இருக்குது, அதிகமான அளவுல மின்வெட்டு வருது, ஸோ மின் துறைகளை நிர்வாகம் செய்வதில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் எக்யூப்மெண்ட்ஸ்ல கோளாறு இருக்கு இப்படின்லாம் சொல்வது கிட்டத்தட்ட இந்த 2 துறைகள்லையும் தனியாரிடம் பிரித்து கொடுப்பதற்கான ஒரு முதல் கட்ட உத்தி இது அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக வெளிவர ஆரம்பிக்குது. சீமான் அந்த மாதிரி சந்தேகத்தை வெளிப்படுத்தவும் செய்யறாரு. நீங்க அந்த மாதிரி எப்படி பாக்குறீங்க சார்? இப்படி எல்லாம் குறை சொல்றவங்கள தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல போய் பார்க்க சொல்லுங்க. நான் போயிருந்தேன், பர்சனலா பார்த்தேன். ஒரு சாதாரண விவசாய தொழிலாளி, நிறைய மருத்துவமனைகள் நீட்டா இருக்கு சார், எல்லா எக்யூப்மெண்ட்ஸோடயும் சிறப்பாக. அது மட்டும் இல்லைங்க, கார்டியக் அரெஸ்ட் வர்றவங்களுக்கு லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் ஹெல்ப்போட அவங்களுக்கு இது பண்ணி கியூர் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி கம்ப்ளீட்டா மெடிக்கல் ஹிஸ்டரி எழுதி வச்சு, டாக்டர் மருதுரை இதுக்கு முன்னாடி டீனா இருந்த ரிட்டையர் ஆயிட்டாரு, என்னுடைய நண்பர், அவர் என்னை கூப்பிட்டு போயிருந்தார். அங்க போய் பார்த்து எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. அவர் சொன்னாரு, இது ஒரு மாடல்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வரணும்னு சொல்லுங்க, ஒரு பிரக்ஞை வந்தது. இப்ப பல ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இதுல வந்து கழிவறை வந்து சுத்தமா இல்லாம இருந்தாலோ, அல்லது பல கழிவறைகள் சுத்தமா இல்லாம இருந்தாலோ அது நிச்சயமா ஒரு குறைதான். ஆனா அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்றது வேற, இந்த மாதிரி இருக்கு அதனால பிரைவேட் செக்டருக்கு போயிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றது வேற. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்காங்கிறது வேற கதை. சில மருத்துவமனைகள் 5 ஸ்டார் கல்ச்சர்ல இருக்கு, வேறு சில பிரைவேட் மருத்துவமனைகள் ரொம்ப மோசமாகவும் இருக்கு. ஆமா, 5 ஸ்டார் கல்ச்சர்ல இருக்காங்க, 7 ஸ்டார் ரேட் வாங்குறாங்க. எல்லாருக்கும் ஒண்ணு தெரியணும், எம்ஜிஆரும் எம்ஆர் ராதாவும் சுட்டுக்கிட்டாங்க, 2 பேருமே அந்நேரம் போனது ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆமா, அங்கதான் போனாங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா தான் இருந்தது.
இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வளர்க்கணுங்கிறதுக்காக வேண்டியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குறை சொல்றதும் அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்காம இருந்தும் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருந்தது. ரொம்ப நாளா இட்ஸ் அ ஃபேக்ட். ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கு. போன இதுல வந்து இவரு தலைமைச் செயலாளராக இருந்தவர், அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னாரு, சில விஷயங்கள் வந்து வெளியில அதிகமா பேசாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து தூய்மை இருக்கணும், மருத்துவமனைகள்ல தூய்மை இருக்கணும், இதுக்கான சர்க்குலர் கொடுத்து பீரியாடிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொன்னாரு. ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு செயல் இதெல்லாம். இந்த பிரக்ஞை வர்றது, விழிப்புணர்வு வர்றது அப்படிங்கிறது வந்து ஆமா அது கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கு. ஓவர் நைட்ல எல்லாமே மாறாம இருக்கும். சில இது ரொம்ப பிரமாதமா இருக்கும், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மாதிரி. சில இது இன்னும் அதிகமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கலாம். அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமே ஒழிய இது வேண்டாம்னு சொல்ற இந்த அறநிலையத்துறையை ஒழிக்கணும்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி தான். அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது பழுத்த பக்தர்களால் அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. அந்த ஸ்ரீயம் வந்து அவ்வளவு தூரத்துக்கு பழுத்த பக்தர், எல்லாருக்கும் தெரியும். இங்க ஏகப்பட்ட கொள்ளை நடக்குது, அது 2 பேர் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க, ட்ரஸ்டியும் பூஜை பண்றவங்களும் அப்படின்னு அவர் சொல்லி இந்த அறநிலையத்துறை உருவாக்குறாங்க. இன்னைக்கு அறநிலையத்துறையில் வந்து மிஸ்டேக் இல்லாம இருக்குமா? ஐ டோன்ட் திங்க் சோ. மிஸ்டேக் இருக்கும். ஆனா யார் மேல உள்ள சந்தேகத்துக்காக அது வந்தது? பக்தர்கள் மேல இருக்கிற சந்தேகத்துக்கு. நாத்திகர்கள் யாரும் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அல்லது நம்பிக்கை இல்லாதவர்கள் கொள்ளையடிக்கிறாங்கிறதுக்காக வரல. பக்தர்கள், கடவுள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள் கொள்ளையடிக்கிறாங்கிற சந்தேகத்தாலதான் அது உருவாக்கப்பட்டதா? ஆமா, அதாவது நான் கொஞ்சம் மாடிஃபை பண்றேன். கடவுள் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக தங்களை காட்டிக் கொண்டவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டதா? காட்டிக் கொண்டவர்களா? ஏன்னா உண்மையில கொள்ளையடிக்கிறவங்க கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவங்க கொள்ளையடிக்க மாட்டாங்க. கடவுளுடைய சொத்துல வந்து இப்ப எனக்கு நினைவு இருக்கு, எங்க பெரியப்பா ஒருத்தர் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இது போவோம், கோயிலுக்கு போவோம். அவர் கூட கோயிலுக்கு போவோம், அவர் கையை பிடிச்சிட்டு. எனக்கு என்ன இந்த இதெல்லாம் ட்ரெஸ்ஸே தெரியாது. அப்ப அவருக்கு மாலை போடுவாங்க. மாலை போட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து 2 ரூபா அங்க கொடுப்பாரு. அந்த இதுல உண்டியல்ல போடுவார். இந்த தட்சணை போட மாட்டார், உண்டியல்ல போடுவார். நான் வந்து பெரியப்பாட்ட கேட்டேன், பெரியப்பா நீங்க தானே கோயிலுக்கு முதலாளி, நீங்க எதுக்கு கோயிலுக்கு ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு. ட்ரஸ்டிங்கிற வேர்டு எனக்கு தெரியாது நேரம். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல சந்திரா, அவங்க வந்து எனக்கு வந்து மாலை போட்டாங்க இல்லையா, மாலையை கழட்டி வச்சதுல ஒரு பூ வந்து தலையில இருக்கலாம். சிவன் சொத்து குல விநாசம், அது நமக்கு சொந்தம் இல்ல, அதனால நம்ம 2 ரூபாய் தூக்கி போட்டு வந்துடணும்ப்பா. இப்படிப்பட்டவங்க ட்ரஸ்டியா இருந்தாங்க, இப்படிப்பட்டவங்க ட்ரஸ்டியா இருந்தாங்க அந்த காலத்துல. ஆனா அப்படி இல்லாதவங்களை எல்லாம் பார்த்துதான் அறநிலைத்துறையை அமைச்சாங்க. இன்னைக்கும் அறநிலைத்துறையில மிஸ்டேக் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இது பிரைவேட்டா இருக்கிற வரைக்கும் இந்த மிஸ்டேக் வெளியில தெரியவே தெரியாது. அறநிலைத்துறையில் இருக்கும்போது கவர்மெண்ட்ல இருக்கிறதுல அதான் அட்வான்டேஜ். இட் பி எக்ஸ்போஸ்ட். எழுதட்டும், குறைகளை பத்தி எழுதட்டும், குறைகள் களையப்படும், குறை ஆற்றுவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அது எல்லாம். ஆனா அறநிலைத்துறையே காலி பண்ணா சில பேருடைய சொந்த வசதிக்காக தான் அதை காலி பண்ண சொல்றாங்க. மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஓகே சார், நம்ம பேசும்போது நீங்க மருத்துவமனைகள் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, ஆனாலும் வந்து குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போது, மருத்துவமனைகள் மேலேயும் அரசு பள்ளிகள் மேலேயும் வேண்டுமென்றே குறை சொல்வது பழைய ஆட்சியில, திமுக ஆட்சியில அந்த 2ம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தன அப்படிங்கிற இமேஜை காலி பண்றதுக்காகத்தான் இவங்க குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்களோன்னு ஒரு எண்ணமும் வருது. அரசு பள்ளிக்கூடங்கள் வந்து சிறப்பா செயல்பட்டுச்சே இல்லையாங்கிறது கிளாஸ் 10 ரிசல்ட்டையும் பிளஸ் 2 ரிசல்ட்டையும் தன்னால தெரியும். 90% மேலதான் வாங்கியிருக்காங்க. மேல வாங்கியிருக்காங்க. இந்த நேரத்துல இதை ஒண்ணு சொல்லணும். இது சொன்னா சரி பல பேர் காட்டமா இருக்கும். திரு ஸ்டாலின் வந்து அந்நேரம் மெட்ராஸ் கார்பரேஷன், ஸ்டாலின் மெட்ராஸ் கார்பரேஷன் மேயரா இருந்த பொழுதுதான் மெட்ராஸ் கார்பரேஷன் பள்ளிக்கூடங்கள்ல கம்ப்யூட்டர் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? அவருக்கு எதுவுமே தெரியாது. அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றதுதான் இப்ப இவங்களுடைய ஃபேஷன். முரசொலி மாறன், கலைஞர் இந்த 2 பேருடைய கூட்டு முயற்சியினால்தான் நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் தி ஐடி கேபிட்டல்ஸா தமிழ்நாடு இருக்கு இந்தியால. அதுல சந்தேகமே கிடையாது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லட்டும். இல்ல சார், அது அவங்களுக்கு தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டாங்க சார். நல்ல உள்ளம். அதனால அப்படியே விட்டுரும். அதாவது குறை இல்லாதவங்க யாருமே கிடையாது. திமுக ஆட்சியில வந்து எல்லா பள்ளிக்கூடமும் நல்லா இருந்துச்சு, எல்லா ஹாஸ்பிட்டலும் நல்லா இருந்துச்சு நான் சொல்ல வரல. நல்லா இல்லாத திருத்துங்க, அதுல உள்ள குறைகளை சொல்லுங்க நீங்க. அதுதான் ஜனநாயகத்துல வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதை சொல்றது வேற. இந்த பாருங்க, இந்த குறை இருந்துச்சுல, எல்லா ஸ்கூலையும் மூடு, எல்லா ஹாஸ்பிட்டலையும் மூடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறு. இந்த இதுல வந்து கொரோனா சமயத்துல ஃபேஸ் 1ல சீரியஸா இருக்கும்போது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அத்தனை நேரம் ஹாஸ்பிட்டல மூடிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்நேரம் உயிரை பணையமா வச்சு வேலை பார்த்தது அரசு ஊழியர்கள் தான், மருத்துவர்களும் செவிலியர்களும் தான். யாராவது மறுக்க முடியுமா? அடுத்து அவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் சார்ஜ் பண்ணலாம்னு சொன்னோன்னு எல்லாத்தையும் திறந்துட்டாங்க.
உள்ள வந்தா கொரோனாவுக்கு உள்ள வந்தா 3 லட்சம் ரூபாய். எத்தனை பேர் கோடி சொன்னாங்க? இதெல்லாம் மறுக்க முடியுமா? இப்போ போன வாரம் கூட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அந்த அந்த மாதிரி ஸ்கீம் ஒண்ணுல தமிழ்நாடு அரசு பள்ளிகளை சேர்ந்த பையங்க மாணவர்கள் ஜப்பான் போனாங்க. அந்த பழைய ஆட்சியில ஏற்பாடு பண்ணதனுடைய தொடர்ச்சியாக இனி அந்த ஸ்கீம் எல்லாம் இருக்குமா என்ன அப்படிங்கிறது எல்லாம் தெரியல, பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம்.